எவ்வளோ அருமையான ஒரு ஆண்டவர் அப்படி தானே. அந்த பவுலப்போஸ்தலன் சொல்வார், அவருக்கு எவ்வளவோ அந்த கண்ணில் ஒரு பிரச்சனைன்னு சொல்கிறாங்க, இப்போ கண்ணிலேருந்து நீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. அப்போது அவர் மூலமாக எவ்வளவோ அற்புதங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறாரு. ஆனாலும் அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்காரு, இப்படி நீர் வடிஞ்சிட்டு இருந்தோன்னா அசிங்கமாக தானே இருக்கும், அப்படி தானே பிரசங்கம் பண்ணாரு, எல்லாம் கேட்டுப்பார். ஆண்டவர் என்ன சொல்லி முடிச்சிட்டாரு, என் கிருமி உனக்கு அப்படி தானே. ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ அளந்திருக்காரோ அந்த அந்த படிப்படி தான் அவர் என்ன செய்வார், அழைப்பார். அப்படி தானே. நம்ம பிரச்சனை மத்தியிலே தான் நம்ம வாழ வேண்டிய சமயங்கள் காரியங்கள் கூட என்ன செய்யும் இருக்கும் பாருங்கள். அப்போது அவங்களுடைய இன்றைக்கும் உங்களுடைய தேவைகளெல்லாம் அந்த வருடம் முழுதும் ஆண்டவர் சந்தித்தாரா சந்திக்கலையா? சந்தித்தார். அவர் தானே. அவர் போதுமான அவர் வந்து என்ன செய்தார், வழி நிறுத்தார். அருமையானவர்களே, ஆனால் அப்படின்னாலும் அதற்காக நம்ம நன்றியறிவு உள்ளவர்களாக நிற்கணும், ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அநேக நேரங்களில் நீங்கள் எப்போ நீங்கள் அதிருப்தி ஆவீங்கன்னு சொன்னால் அதிருப்தி எப்போது உங்களுக்கு மற்றவங்களை நீங்கள் எட்டி பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க, அதிருப்தி வந்துடும். அதிருப்தி என்ன செய்கிறோம் வந்துடும். என்கிட்ட இப்போ நாங்கள் ஒரு குரூப்பில் ஒரு ப்ரேயர் குரூப் வச்சுருக்கோம். அதில் ஒரு அம்மா இப்போ இது பண்ணும்போது சொன்னாங்க, சர்ச் சொல்லும்போது சொன்னாங்க, நான் வாலிய பிள்ளையில் என்ன ட்ரெஸ் போடணும் அந்த கலரில் நான் வளையல் போடுவேன், செருப்பு போடுவேன், நகை பாலிஷ் போடுவேன், எல்லாம் போடுவேன்னு சொல்லி என்ன செய்தாங்க சொன்னாங்க. அப்போ நாங்கள் அப்படிலாம் போட்டனால உங்களுக்கு என்ன கிடைச்சிது அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஒன்றும் கிடைக்கல, சும்மா ஒரு இதுதான், ஒரு வெட்டி பந்தா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இப்போ போட்டானே இப்போ எனக்கு போடுறதுக்கு இஷ்டம் இல்லைன்னு சொன்னாங்க. இதுதான் வாழ்க்கை, அப்படிதானே. இதுதான் வாழ்க்கை. வேணுன்னும் போது மட்டும் நமக்கு எல்லாம் அது வேணும் இது வேணும் இது வேணுன்ற மாதிரி இருக்கும். அந்த பொருள் வந்த பிறகு நமக்கு அதை பற்றி செய்யணும் என்ன செய்கிறோம் போயிடும், அப்படி தானே. வெறுப்பு வந்துடும். அப்போது நம்முடைய வாழ்க்கை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் வரும் பொழுது நம்ம இந்த உலக பந்தங்கள்லேருந்து விடுபட்டுக்கிட்டே என்ன செய்யணும் வரணும், விடுபட்டுக்கிட்டே என்ன செய்யணும் வரணும். அது முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். அப்படி இருக்கும் பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாம் இந்த வருடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு சந்திக்கிறவராகவே இருந்தார். அடுத்தே பாருங்கள், நம்முடைய பலவீனத்திலே நமக்கு பலன் தரக்கூடியவராக ஆண்டவர் இருந்தார். பலவீனத்திலே நமக்கு பலன் தரக்கூடியவராக ஆண்டவர் என்ன செய்தார் இருந்தார். பலவீனங்கள்லாம் வந்துச்சா, எல்லாருக்கும் காய்ச்சல் வந்துச்சா, வரலையே ஒருத்தருக்கும் வந்துச்சா வரல வந்திருக்கும், எல்லாருக்கும் வந்திருக்கும், வந்திருக்கு. அது வித்தியாசமாக வரும், அப்படி தானே. நம்ம காய்ச்சல் நினச்சோன்னா அது வேற எங்கேயா போய் என்ன செய்யும் இருக்கும், அப்படி தானே. ஆகையினால அந்த பலவீனத்திலையும் பலன் தரக்கூடிய ஆண்டவராக நமக்கு என்ன செய்தார் இருந்தார். நீ பாருங்க, ஏசாயா 41:10 வாசிங்க. ஏசாயா 41:10. நீ பயப்படாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். சோமில் ரொம்ப பேசுகிறோம், அது இதுனாக என்னை போல் சாமர்த்தியசாலி யாரும் கிடையாது, என்னை போல் பலன் உள்ளவங்க யாரும் கிடையாது, எல்லாம் பேசுகிறோம். ஒரு தலைவலி வந்துச்சுன்னா உடனே நினச்சிடுறோம், முக்காடு போட்டுக்கிட்டு நினச்சிடுறோம், படுத்துக்கிறோம், வலிக்குன்னு படுத்துக்கிறோம். உடனே அந்த நேரம் வேறு யாராவது சாப்பிடுன்னு சொன்னால் கூட வள்ளுன்னு அவங்க மேலே நினச்சிடுறது விழுந்துருது. சாப்பிட தானே சொல்கிறாங்க, நீ வசதியே கிடையாது. அப்படி நம்முடைய குணமே நினச்சிடுறது மாறி போயிடுது. பாருங்கள், நீ பயப்படாதே, உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார். இசைக்கிய ராஜா பற்றி நமக்கு தெரியும், அப்படிதானே. பெரிய ராஜா ஆண்டவருக்காக எவ்வளவோ செய்தார், அப்படிதானே. ஒரு நோய் வந்த உடனே அவருக்கு என்ன செய்தார், சோறு பக்கமாக திரும்பி என்ன செய்தாராம், ஆளுதாராம். சோறு பக்கமாக திரும்பி ஆளுதாராம். பாருங்கள், நம்முடைய நிலைமையும் அப்படி தான் இருக்கும். அநேக நேரங்களில் நம்முடைய நோய்களை நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்லவே முடியாது, மற்றவங்கள்ட்ட சொல்லியாச்சுன்னா அப்படியான்னு கேட்டுட்டு ஊர் முழுக்க போய் சொல்லிடுவாங்க, அப்படி தானே. இன்னாருக்கு இன்ன வியாதியா, இன்னாருக்கு இன்ன வியாதியான்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லிடுவாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட சொன்னால் சொல்வாரா, சொல்ல மாட்டார், அப்படி தானே. யார்ட்டையுமே சொல்ல மாட்டார். ஆகையினால இந்த வருடம் முழுதும் ஆண்டவர் நம்முடைய பலவீனத்திலே பலன் தருகிறவராக இருந்தார்.